வசனம் உபாகமம் 29:29. வாசிங்க. உபாகமம் 29:29. போதும். என்ன கவனிங்க, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அது மறைவாய் இருக்கிற வரைக்கும், நம்முடைய பார்வைக்கு அது தெரியாத இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு கொடுமையானவர் தான். அல்ல கவனிங்க, கர்த்தர் யாரு? ரொம்ப கொடுமைக்காரர், ரொம்ப மோசமானவர். ஏன்னா அது அவர் மறைச்சு வைக்கிற வரைக்கும், உண்மை தெரியாத வரைக்கும் தேவ அன்பு நமக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, தெரியாது. இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனம். அடுத்தது இப்ப என்ன கவனிங்க, இப்படி ஒரு வார்த்தைய கட்டளையா சாரால் சொல்லிட்டா, ஆனா இந்த கட்டளையை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? ஆபிரகாம்ல ஏற்றுக்காது, காதுல வாங்கவே இல்லை. அவன் மாட்டு கடந்து போயிட்டான். என்ன நான் இவ்வளவு சொல்றேன், இந்த ஆள் கொஞ்சம் கூட என்ன செய்வே இல்லை, இவன் காதுலயே வாங்கலையே. நாளைக்கு விடிஞ்சா நான் என்ன செஞ்சிருவேன், பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு நைட்டு தான். இந்த ஆள் நான் சொன்னதை கேட்கலன்னா நாளைக்கு விடுகிறப்ப அந்த ஆள் யாரை பார்க்க மாட்டா, என்ன நானும் என் பிள்ளை என்ன செஞ்சிருவோம், போயிடும். பால் குடிக்கிற குழந்தைய வச்சுட்டு எப்படி இந்த அம்மா போகும்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, யார அனுப்புறார்? புரியுதுங்க, யார் அனுப்புறார்? 15 வயது சிறுவனை வச்சுட்டு ஆகார் போனா சமாளிச்சிருவா. ஆனா பால் குடிக்கிற குழந்தைய வச்சுட்டு இந்த அம்மா போனா என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது என்ற இந்த காரியத்தை ஆண்டவர் மறைத்து உள்ள வச்சுட்டு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, சாரால் சொல்ற மாதிரி என்ன செஞ்சிரு ராத்திரி சொல்றாரு. சொன்ன உடனே 14வது வசனத்தினுடைய முதல் பகுதி வாசிங்க, கவனிச்சு பாருங்க. சாரால் எழுவதற்கு முன்பாக எழுந்து, சாரால் எழுவதற்கு முன்பாக எழுந்து. சாராலும் காலையில எழுந்துட்டா. எழுந்துச்சு அப்படி வெளில வந்து குழந்தைய தூக்கிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்மால் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தோல்ல தண்ணியே வைக்கிற தண்ணி பாட்டில் அப்பத்தி வச்சு கையில அந்த குழந்தைய கொடுத்து நீ ஓடி போன்னு என்ன செய்யறாரு, துரத்துற. அப்பதான் இப்பதான் யாருக்கு நிம்மதி, சாராளுக்கு நிம்மதி. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப அவ சமாளிச்சுட்டா, இவ என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. இப்ப இன்னும் ஒரு வசனம் 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தைய கேட்டு யார் கீழ்ப்படிய முடியும்? கோச்சிட்டு போன பையனே திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு என்ன செய்யறான், வெக்கப்படுறான். யோசிச்சு பாருங்க. கோச்சிட்டு வேலையை விட்டு போனவங்க திரும்ப அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்றத, வேலையே இல்லாத சமயத்துல கூட அங்க போறத அவமானமா என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தானா புறப்பட்டு வர, வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி புறப்பட்டு வரும்போது இவளுக்கும் கேட்கலாம், ஆண்டவரே என்னப்பா அடிமைன்னா சூடு சொரணை இருக்கக்கூடாதா, அடிமைன்னா சுய விருப்பம் எதுவுமே இருக்கக்கூடாதா, அவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கணுமா அப்படின்ற 1000 கேள்விகள் இந்த ஆகாரக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. இவ்வளவு சொல்றீங்களா ஆண்டவரே, எனக்கு பிறக்கிறது பையன், அந்த சந்ததி நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, ஏன் அதை இப்பவே செய்யக்கூடாதா? ஏன் திரும்ப போய் அங்க என்ன இன்னொரு முறை நான் அவமானப்பட சொல்றீங்களா? கேட்டுக்கலாமா, கேட்டுக்க கூடாதா? கேட்டுக்கலாம். அவ என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னது அவளுக்கு பிடிக்கல, 100% பிடிக்கவே இல்லை. இப்படிதான் பிதாவாகிய தேவன் சொன்னது ஒரு இடத்துல இயேசுக்கு பிடிக்கல. பிதாவே இந்த பாத்திரம் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் வேற வழி இல்லை, நீங்க சொன்னீங்கிறதுக்கான செய்யறேன். பேதுரு ஒரு இடத்துல சொல்றா, இப்ப பகல்ல வலைய போடுறது எனக்கு பிடிக்கல, ஆனா நீங்க சொன்னதற்காக நான் செய்யறேன். பிடிக்கல, உண்மைதான். ஆனா இந்த ஆகார் பின் ஒரு காலத்துல ஏன் திரும்பி என்ன அனுப்புனாருன்றத அவ உணர்ந்த பொழுதுதான் அவளுக்கு அந்த ஆண்டோடைய அன்பு
என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த வனாந்தரத்துல அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்ற பெரும் கேள்விக்குறி வந்திருக்கும். வனாந்தரத்துல குழந்தைய பாலூட்டி வளர்க்கறது எவ்வளவு பெரிய சிரமம். 15 வயசு பையனையே அவன் சாகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழுத நீ எப்படி பால் குடிக்கிற குழந்தைய வச்சுட்டு அந்த வனாந்தரத்துல உன்னால ஜீவனம் பண்ண முடியும்? அந்த குழந்தை வளரட்டும். அந்த குழந்தைக்காக ஒரு 15 years என்ன செய் இரு. அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை 15 வருஷம் வளர்ந்த பிற்பாடு ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆபிரகாமுடைய பையன், ஆபிரகாமுடைய பையன், ஆபிரகாமுடைய பையன். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த அடையாளத்தையும் அந்த அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்காக, அந்த வளர்ப்பையும் அந்த சுதந்திரத்தையும் கொடுப்பதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்தார் என்று பிற்காலத்திலே ஆகார் அதை உணர்ந்து கொள்கிறார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. ஆதாம் வெளியில வந்துட்டான். இன்றைக்கும் நம்ம வாசிக்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலிருந்து துரத்து விட்டு திரும்ப தோட்டத்துக்குள்ளே போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று தோட்டத்துக்கு காவல் செய்ய கேருபெண்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயங்களையும் வைத்தார் என்று வாசிக்கும் போது மனுஷுக்குள்ள என்ன இவ்வளவு மோசமா இருக்கிறாரு ஆண்டவர், இவ்வளவு மோசமா இருக்கிறாரு. வெளியில அனுப்பிட்டு உள்ள போனா விட்டுமா சுடரொளி பட்டயம் 24 hours காவல். இவன் உள்ள போய் அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது என்று. அப்ப மனுஷன் நிரந்தரமா உயிரோடு இருக்கிறது யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கலன்ற மாதிரி தானே நம்ம அதை படிக்கும் போது யோசிக்கிறோம். உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். மீண்டும் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். நான் அதை பாவம் செய்த பிற்பாடு பறித்து புசித்து பாவியாகவே நான் என்றென்றைக்கு உயிரோடு இருந்திராதபடி, பிசாசுக்கு சொந்தமானவனாகவே நான் என்றென்றைக்கு உயிரோடு இருந்திராதபடி செய்ய வேண்டும். மீண்டும் தேவன் எனக்காக ஜீவன் தந்து என் பாவத்தை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி மீண்டும் என்னை தம்முடைய குமாரனாக்கி கொண்டு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவ அன்பை உணராத வரைக்கும் தேவன் கொடூரமானவராகத்தான் என் கண்களுக்கு தெரிந்தார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எங்கேயோ மெய் மறந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள்.